Taste the Daily. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் 40க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் மாத ஊதியம் வழங்கப்படவில்லை என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் ஒரு சில ஆசிரியர்களுக்கு மட்டும் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு ஏப்ரல் மாத ஊதியம் வழங்கப்படவில்லை என்றும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். குறிப்பிட்ட தேதிக்குள் ஊதியம் வராததால் கடன் தவணை கட்ட முடியாமல் அபராதத்துடன் கட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக ஆசிரியர்கள் கூறியுள்ளனர். மேலும் ஏப்ரல் மாதத்திற்கு எப்போது ஊதியம் வழங்கப்படும் என்று தெரியாத நிலையில் கோடை காலத்தில் பள்ளிகள் விடுமுறையை காரணம் காட்டி மே மாத ஊதியத்தையும் வழங்காமல் நிறுத்தி விடுவார்களோ என அவர்கள் அச்சமடைந்துள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு உடனடியாக ஏப்ரல் மாத ஊதியத்தை வழங்க வேண்டுமென ஆசிரியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திமுக அமைச்சரின் தொகுதியில் மட்டும் வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெறுவதாகவும் அருகில் உள்ள தொகுதிகளை அதிகாரிகள் புறக்கணிப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். நத்தமேடு பாசன வாய்க்காலின் ஒரு பகுதி அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தின் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலும் மற்றொரு பகுதி புவனகிரி தொகுதியிலும் வருகிறது. வாய்க்காலில் கோரைகள் மண்மேடுகள் சூழ்ந்திருந்ததால் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அமைச்சரின் தொகுதியில் வரும் பகுதியில் மட்டும் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. மற்ற பகுதிகளிலும் தூர்வார வலியுறுத்தியதற்கு அதிகாரிகள் நிதி இல்லை என கூறியுள்ளனர். இதனால் தங்கள் சொந்த செலவில் தூர்வாரும் பணியை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள், விடிய அரசின் ஒருதலைபட்சமான செயல்பாடுகளால் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சென்னையில் பணி முடிந்து வீடு செல்லும் பலரையும் போக்குவரத்து காவல்துறையினர் சோதனை என்ற பெயரில் பிரீத் அனலைசரை வைத்து கட்டாயப்படுத்தி ஊதச் சொல்லி நிர்பந்திக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அப்பாவி கூலி தொழிலாளிகள் முதல் பலரையும் பிரீத் அனலைசர் கருவி வைத்து போக்குவரத்து காவல்துறையினர் கட்டாயப்படுத்தி வருகின்றனர். ஒரு முறை ஊதியம் குடித்ததாக தெரியாவிட்டால் கருவியின் நிலையை ஆராயாமல் மீண்டும் ஊத வற்புறுத்தி அவமானப்படுத்துவதும் நடந்தேறி வருகிறது. அதுவும் 2 உதவியாளர்கள், 3 தலைமை காவலர்கள் என மொத்தம் 5 பேர் போக்குவரத்து காவல்துறை சீருடையுடன் சாமானியர்களை சமூக விரோதியாக பாவித்து தீவிரவாதி போல் நடத்துவது பலரையும் வேதனையடைய வைத்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு பதிலாக இவர்களே நெரிசலை ஏற்படுத்தி பொதுமக்களை தேவையில்லாமல் அலைக்கழிப்பதற்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்புகின்றனர்.